ஹாய் வெல்கம் டு தமிழ்பாட்னர்.com. நம்ம இப்போ அடுத்ததாக எஸ்கியூஎல் நிஞ்சால சேலஞ்ச் 3 பார்க்க போகிறோம். ஓகே, சேலஞ்ச் 3 கொடுத்துட்டேன். இப்போ இந்த முறை என்ன அட்டாக், அதாவது என்ன மெத்தடில் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். வழக்கம் போல் இதுவும் ஒரு எஸ்கியூஎல் வல்னரபிள் இருக்கிற சைட் தான். லிங்கை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஓகே, இதில் நார்மலாக கொடுக்குற மாதிரி சிங்கிள் கோட் கொடுப்போம். எரர் மெசேஜ் வரல, ஸ்லாஷ் கொடுப்போம். எரர் மெசேஜ் வரல. சரி, ஒரு டபுள் கோட்ஸ் கொடுப்போம். இப்போ உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். ஒரு சிங்கிள் கோட் கொடுத்து உங்களுக்கு எரர் மெசேஜ் வரலனா ஒரு டபுள் கோட் கொடுத்து பார்க்கணும். இப்போ இந்த பார்க்க போகிற மெத்தட் என்னென்னா டபுள் கோட்ஸ் தான். டபுள் கோட்ஸ் மெத்தட் இது வந்து நம்மளாக வச்சுக்கிற பேர் தான். ஏன்னா இது வந்து பேசிக் இன்ஜெக்ஷன் தான். பேசிக் இன்ஜெக்ஷன் வந்து தனித்தனியாக எதுவும் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நேம் வச்சுக்கோங்க, டபுள்ஸ் கோட். ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே வந்திருக்க மெசேஜ் பார்ப்போம். இப்போ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராமர் வந்து ஒரு டபுள் கோட் கொடுத்துருக்காரு. வழக்கம் போல தான், இதை நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். நார்மலாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு டபுள் கோட் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இதுவே நம்ம அந்த கோட் இல்லாமல் வச்சோம்னா எந்த எரரும் வராது. புரிஞ்சிருக்கும். இதுக்கும் என்ன வித்தியாசம், ஃபஸ்ட்டாக இருந்ததுக்கும் ஃபஸ்ட்டு சேலஞ்சுக்கும் செகண்ட் சேலஞ்சுக்கும் தேர்ட் சேலஞ்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் கோடு தான் டிசைட் பண்ணுது, அதாவது அந்த எரரை. அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஒரு ப்ரோக்ராமரோட வேலை. இது வராமல் பார்த்துக்கணும். இது வந்து ஒரு சோம்பேறித்தனத்தினால உண்டாகிற பக்கு தான். சரி, இப்போ நம்ம இதில் எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கொரியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் அதை ஈக்குவல் பண்ணுவோம், அதாவது பிரேக் பண்ணதை சால்வ் பண்ணுவோம். வந்துருச்சு. யூசர் நேம் இஸ் இன்ஜெக்டர். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது ஆர்டர் பை கமாண்ட். டென் அன்னவுன் காலம். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த டபுள் கோட்ஸ் எடுத்துகிட்டு நார்மலாக கொடுத்து பார்த்தோம்னா அதே மாதிரி தான் வரும். காலம் 10,000 10 லட்சம் என்ன கொடுத்தாலும் அதே தான் வரும். சிங்கிள் கோட் கொடுத்து பார்ப்போம், அப்பயும் அதே தான் இருக்கும். டபுள்ஸ் கோட் கொடுப்போம், கரெக்டாக நம்மளுக்கு எரர் மெசேஜ் வரும். ஓகே, இது ரிமூவ் பண்ணிவிட்டு 10 அன்னோன் காலம், ஃபைவ்லேருந்து நார்மலாக லோட் ஆகுது. அப்படின்னா 5 காலம்ஸ் இருக்குது. 6ல் இதுக்கு ஒரு தடவை பார்ப்போம். 6 அன்னோன் காலம். டோட்டலாக இதில் 5 காலம்ஸ் இருக்குது. ஓகே, யூனியன் கமாண்ட் யூஸ் பண்ணி 5 -, ப்ளஸ் இப்போ நம்மளுக்கு யூசர் நேம் இஸ் 2 அப்படின்னு வியூ ஆகுது. இந்த 2ல் தான் பக் அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம பார்த்துட்டு வர எல்லா வீடியோலும் செகண்ட் தான் காட்டுது. ஓகே, மறுபடியும் இப்போ டம்ப் இன் ஒன் ஷாட் வேறு எதாவது மெத்தட் ரம்மி ட்ரை பண்ணுவோம். இது இவரோட டேபிள் பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு கிடைமட்டமாக இப்படி போயிட்டுருக்கு. அதையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹெக்ஸ் வேல்யூவில் போட்டிருக்காரு. அதாவது நம்ம இந்த பிஆர் டேக் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டேபிள் வைஸில் வரும் கரெக்டாக. இவர் அந்த இது யூஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதை எப்படி மாற்றன்னு கூட நான் ஒரு அந்த பழைய பிளேலிஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இனிமேல் லைவ் சைட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, மறுபடியும் இங்கே பாருங்கள், நம்ம இங்கே ஒரு ஹைஃபன் விட்டுருந்தோம். அதோட எக்ஸிக்யூட் பண்ணுறனால உங்களுக்கு எரர் காட்டுது. இந்த ஹைஃபன் 1க்கு அப்புறம் வரதில் எரர் அட் 1 லைன், இந்த ஒரு லைனில் எரர் இருக்குது அப்படின்னு காட்டுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு என்னோடய பேஜையும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.